வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபேண்டசி கிரிக்கெட் டுடே. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாகிஸ்தான் சூப்பர் லீகோட 13th மேட்ச்க்கான ட்ரீம் 11 டீம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் சஜஷன் அண்ட் தென் எந்த கான்டெஸ்ட்டில் நீங்கள் அந்த டீமை கொண்டு போய் விளையாடலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் தென் கம்யூனிட்டி டேப்பில் வந்து நம்ம ஓல்டு வீடியோஸ்க்கான லிங்க் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கம்யூனிட்டி டேப்பை ஜஸ்ட் வாக் த்ரூ பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ அங்கே இருக்கலாம் இன் ட்ரீம் 11 ரிலேட்டட் வீடியோஸ். எஸ், டீம்ஸை இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் டீமில் நீங்கள் யாரெல்லாம் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். செகண்ட் டீமில் 2 டைப் ஆஃப் டீம் வந்து கொடுக்குறேன். செகண்ட் டீம்லே செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் ஃபேவராக ஒரு டீம் அப்படின்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். 2 டீம். இது வந்து செகண்ட் டீமில் ஏ டீம்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் இந்த பர்டிகுலர் பிளேயர்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணுங்கள். கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணும்போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளேயர் அன்றைக்கி சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு கிராண்ட் லீகில் பாயிண்ட் செட் கொடுத்துக்கான வாய்ப்பு இருக்குது. செகண்ட் டீமில் இன்னொரு பி டீம் இருக்குல்ல, அது வந்து இதுதான். இதில் நீங்கள் இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த செகண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான டீம் தான். பவுலிங் ஃபேவராக அந்த மேட்ச் போச்சுன்னா மட்டும் தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து பவுலிங் ஃபேவராக இருக்க போது 2 டீமில் இருந்தும் பவுலிங் டீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், பவுலிங் பார்ட் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா மட்டும் இந்த டீமோட போங்க. இல்லைனா இது வந்து ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்றது தான் நான் மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். தேர்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். தேர்ட் டீமில் இந்த 6 பிளேயர்லேருந்து யாராவது 2 பேர் நீங்கள் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி நீங்கள் ஹெட் டு ஹெட்டில் ட்ரை பண்ணலாம், மினி கிராண்ட் லீகில் ட்ரை பண்ணலாம், ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது வந்து தேர்ட் டீம். ஃபோர்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான். ஃபோர்த் டீமில் இந்த 6 பேர்லேருந்து யாராவது 2 பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் சூஸ் பண்ணி ஹெட் டு ஹெட்டில் விளையாடுங்க, அண்ட் தென் ஸ்மால் லீகில் விளையாடுங்க, அண்ட் தென் மினி கிராண்ட் லீகில் விளையாடி பாருங்கள். கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபிஃப்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஃபிஃப்த் டீமில் இந்த 6 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் கேப்டனாகவும் இந்த 5 பேர்லேருந்து யாராவது ஒருத்தர் வந்து வைஸ் கேப்டனாகவும் ட்ரை பண்ணி இந்த பர்டிகுலர் டீமை நீங்கள் மினி கிராண்ட் லீகில் விளையாடும் போது சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனோடனும் கிராண்ட் லீகில் விளையாடும் போது ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனோடும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் சிக்ஸ்த் டீம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். சிக்ஸ்த் டீமில் இந்த 6 பேர்லேருந்து யாராவது ஒருத்தரை நீங்கள் கேப்டனாகவும் இந்த பிளேயர்ஸ்லேருந்து யாராவது ஒருத்தர் வைஸ் கேப்டனாகவும் வச்சு நீங்கள் மினி கிராண்ட் லீகில் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனோடனும் கிராண்ட் லீகில் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டனோடும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த டீம்ஸில் யாராவது வந்து விளையாடாமல் போகிறாங்க அப்படின்னா அன்அனௌன்ஸ்டு பிளேயரில் வருவாங்க. அதுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேயர் உள்ளே வந்திருப்பாங்க, அவங்க நீங்கள் எடுத்து விளையாடுங்க. அண்ட் தென் இந்த டீம்ஸ் எல்லாம் வந்து அப்படியே ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த அசிரிட்டியும் கிடையாது. ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் டீமை ஒரு இன்புட்டாக மட்டும் எடுத்துகிட்டு உங்களோட நாலேஜ் படி இந்த டீம் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணி பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரீம் 11 கொண்டு போய் விளையாடுங்க. எஸ், ஸோ இந்த மாதிரியான டீம்ஸ் நம்ம கொடுக்குறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். Thanks guys, bye.